ஓகே கைஸ், வெல்கம் எவ்ரிஒன். நம்ம வந்து இன்றைக்கி கிராணி ஒன்னுடைய எஸ்கேப் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நம்ம இந்த வீடியோவில் எஸ்கேப் ஆயிடுவோம். ஆனால் இந்த வீடியோ கிடையாது, அது பார்ட் 2 வீடியோவில் வரும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஷார்ட்டாக தான் போடுறோம். உங்களுக்கு வந்து வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. இன்றைக்கி டே 1 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம வந்து இங்கேருந்தே சர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒன்றுமே இல்லை, வழக்கம் போல் இங்கே ஒன்றுமே வைக்க மாட்டுறாங்க. ஐயோ பார்த்துடுச்சுங்க, ஓடிடலாம். அது வந்து இப்போ நம்ம அந்த பெட்டுக்கு அடியில் இருக்கிறத பார்த்துடுச்சுன்னா அது கீழே வந்து நம்மளை கொன்றுதுங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் கைஸ். வெயிட் பண்ணிவிட்டு ஓகே போயிடுச்சு. இப்போ நம்மளும் போகலாம், பின்னாடியே போகலாம். கீழே ஓடிடலாங்க. அது பார்க்குறதுக்குள்ளே பார்த்துடுச்சு. ஐயோ பார்த்துடுச்சு. இப்போ நம்ம போய் அந்த டைனிங் டேபிள் கடையில் போய் ஒழிஞ்சிக்கலாம், இல்லைனா அப்புறம் அது வந்துடும். ஓகே வந்துடுச்சு, பின்னாடியே வருது பாருங்கள். இப்போ இங்கே போனாலும் விடவே விடாது. ஓகே கைஸ், நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து ஸ்பைடர் ரூம் போய் அது வழியாக இருக்கிற ஒரு டன்னல் வழியாக தான் நம்ம எஸ்கேப் ஆக போகிறோம். அதுக்கு வந்து நமக்கு என்னென்ன திங்ஸ் தேவைப்படும்னு தெரியும், ஆனால் வந்து எல்லாமே கிடைக்குதா அப்படின்னு தெரில. சில திங்ஸ் வந்து கீழே ஸ்பைடர் ரூம்குள்ளேயே ஒவ்வொரு குட்டி குட்டி ரூமில் பாக்ஸில் வச்சுருப்பாங்க. அதுக்கு நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்பைடர் ரூம் அந்த கீ வேணும், அதுக்கு புக்கு வேணும். அது எங்கே இருக்குதுன்னு தெரில. இந்த தாங்க இருக்குது. ஓகே, இந்த புக்கை போய் மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் கீ எடுத்துடலாம். ஆனால் அந்த கிராணி இந்த வழியாக தான் போச்சு, ஸோ கண்டிப்பாக இந்த பக்கம் வரும்னு நினைக்கிறேன். ஒன்றுமே இல்லைங்க. எங்கே போச்சு? மேலே போச்சா கீழே போச்சான்னு தெரில. நம்ம கீழே போயிடலாம். நம்ம கீழே போய் இந்த டன்னல் வழியாக வரும்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு அந்த இதுக்குள்ளே வச்சுருப்பாங்க ஏதாவது ஒரு கீ மாதிரி, அதை வச்சு. ஓகே, இங்கே ஒன்றும் இல்லை. கன் கிடச்சிருச்சு. ஒரு பார்ட் தான் கிடச்சிருக்கு, இன்னும் 2 பார்ட் நமக்கு வேணும். ஓகே, சத்தம் போட்டு வர வச்சிடலாமா? இல்லை, ஓடிடலாம். எங்கே? ஐயோ கிராணி பின்னாடி வருதுங்க. ஓடு ஓடு, டக்குன்னு ஓடு. இப்படி துரத்துது. நம்ம மேலே போய் புக்கை வச்சுட்டு ஒளிஞ்சிக்கலாம். ஐயோ இந்த ரூம், இந்த ரூம் இல்லைங்க, இந்த ரூம் மாற்றி போயிட்டோம். ஓகே, அது வரதுக்குள்ளே நம்ம வச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த பேய் வந்து நம்மளோட கீயை கொடுத்துரும் கொஞ்சம் நேரத்தில். அது அப்புறமா வந்து எடுத்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம என்னென்ன இருக்குங்கிறத பார்த்துட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகே, கட்டிங் பிளேஸ் இருக்கீங்க, ஆனால் நம்ம மேக்ஸிமம் கட்டிங் பிளேஸ் எதுவும் யூஸ் பண்ணது கிடையாது. நான் யூஸ் பண்ணது கிடையாது. ஓகே, இங்கே வந்து பேட்ரி இருக்குது. கீழே ஓடிடலாம். இல்லை, எல்லாத்தையும் நம்ம இங்கேருந்து தூக்கி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறமா போய் எடுத்துக்கலாம். அதனால தான் அது எல்லாத்தையும் தூக்கி போட்டேன். நான் கொஞ்சம் மென்டல் மாதிரி தான் பண்ணுவேன். ஆக்சுவலாக இப்போ நம்ம அங்கே தூக்கி போட்டதுனால அந்த இது வந்திருக்கோம் அங்கே சத்தம் போட்டு. அதனால நம்ம இந்த பக்கம் ஓடி வந்துட்டோம். எல்லாத்தையும் அரைகுறையாக பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. இதுக்குள்ளே ஏதாவது இருக்கா? ஓகே, ஷார்ட் கன்னோட பார்ட் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடுத்துகிட்டு போயிடலாம். எடுத்துகிட்டு போய் நம்ம கீழே வச்சிடலாம். ஏன்னா இதுதான் நமக்கு வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் சேஃப்டியான வே கீழே போகிறதுக்கானதுக்கு. கீழே விழுந்த சத்தமே கேட்கல. ஓகே, நம்ம கிடச்சிருச்சு. இதை போய் வச்சிடலாம். இன்னும் ஒரு சின்ன பார்ட் மட்டும் கிடச்சா போதும் கைஸ். நம்ம வந்து கன்னை எடுத்துக்கலாம். எடுத்து கிராணியை போட்டுடலாம். 2 minutes 30 seconds வந்து அது இது மயங்கியிருக்கும்னு நினைக்கிறேன், கன் வச்சு யூஸ் பண்ணால். இது வழியாக நம்ம போய் பார்க்கலாம் உள்ள என்ன இருக்குன்னு. அஸ் யூஷுவல் இங்கே எதுவும் இல்லை. இங்கே ஏதாவது வச்சுருப்பாங்களான்னு பார்க்கலாம். இங்கேயும் ஒன்றும் இல்லைங்க. வெளியே ஏதாவது இருக்குமா? வெளியும் ஒன்றும் இல்லை. நம்ம வந்த வழியாகவே கிளம்பிடலாமா? வேணாம்.
ஏன்னா நம்ம வந்து ரொம்ப ரொம்ப தூரமாக இருக்குது. இதுதான் ஷார்ட்டான வே நம்ம போகிறதுக்கு. இங்கே இன்ஜின் பார்ட் இங்கே இருக்குது, அதை எடுத்துகிட்டு போயிடலாம் கைஸ். ஓகே போயிடலாம். இங்கே தாங்க போகுது, ஓடிடலாம். ஐயோ போச்சு, ஏதோ லாக் ஆயிடுச்சு. வந்து மாட்டிக்கிட்டோம், வசமாக வந்து மாட்டிக்கிட்டு போட்டு தெளிச்சு கைஸ். நம்ம டே 2ல் பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு அந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தனா லைக் போய் பாருங்கள். வீடியோஸ் நல்லா எடிட் பண்ணி போட சொல்லி கமெண்ட் போட்டிருந்தாங்க நேற்று யாரோ. அது யாருன்னு எனக்கு தெரில. நானும் எடிட் பண்ணணுன்னு தான் ட்ரை பண்ணுறேன். பட் வந்து கூடிய சீக்கிரம் நல்ல எடிட்டோட வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ தான் பார்க்கணும். ஐ எம் சாரி. ஸ்பெஷல் கீ இருக்குது கைஸ். நம்ம வந்து அந்த ஸ்பைடர் ரூம் கிடையாது, அங்கே மேலே ஒரு ரூம் மாதிரி. ஐயோ வந்துடுச்சு. எனக்கு இந்த இடம் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதை வந்து ஃபுல்லாக பார்க்கலாம் கிராணியை. அது வந்து நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது, ஜஸ்ட் நம்மளை சுற்றி தான் வர முடியும். இதுவே டைரக்ட் வேவாக இருந்துச்சுன்னா நம்மளை சீக்கிரம் வந்து அப்படியே போட்டுரும். ஐயோ வந்துடுச்சுங்க பின்னாடியே. உள்ளே போய் வளைஞ்சிக்கலாம் அதுக்குள்ளே. என்ன வரவே இல்லை. வெளியே போயிடலாம் கைஸ். கீயை வச்சிடலாம் அதில். ஆமாம், கீயை வச்சிடலாம். எதுக்கு இங்கே உட்காந்துருக்கணும்? அது வந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வரமாட்டுது, அடுத்தடுத்த ரூமுக்கு போக ஆரம்பிச்சிடுது. ஸோ நம்ம வந்து உள்ளே இருக்கலாம். ஓகே, நம்ம சத்தம் போட்டு இதை அங்கே வர வச்சுட்டு நம்ம கீழே ஓடிடலாம் கைஸ். எங்கே இன்னும் வரல பாருங்கள். இதுக்காக நம்ம அங்கே உள்ளே ஒழிஞ்சிட்டு இருந்தால் ஒழிஞ்சிட்டே இருக்க வேண்டியதான். அது வந்து நம்மளை மறந்துடுது. நம்ம இப்படி ஒரு ஆள் மேலே போனோமே பின்னாடியே துரத்திட்டு வரணுங்கிற ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டேது. ஐயோ வந்துடுச்சு. சத்தம் போட்டால் மட்டும்தான் அந்த இடத்துக்கு வருது. அது வந்து நம்ம ஒரு இடத்துக்கு போனால் அது பின்னாடியே வரணும்னு அதுக்கு தெரிய மாட்டுது. ஆஃப்டர் ஆல் ஜஸ்ட் அ கிராணி. இப்போ அவன் கொடுத்த வேலையை கூட ஒன்றும் பண்ண மாட்டேது. ஓகே, இதையும் இப்போ வச்சிடலாம். ஏன்னா இது பாதி வியூவே மறைக்குது கைஸ். டக்குன்னு வச்சுட்டு ஆக்சுவலாக கார் எஸ்கேப் தான் ரொம்ப தேவைப்படுது. ஆனால் ஸ்பைடர் ரூமில் போய் எஸ்கேப் பண்ணால் ரொம்ப ஈஸியானது. 3 or 4 திங்ஸ் தான் நமக்கு தேவைப்படும். பட் எது கிடைக்குதோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா இப்போது ஸ்பைடர் ரூம் போய் எஸ்கேப் ஆக முடியலைன்னா, ஏன்னா அங்கே வேறு பெரிய ஸ்பைடர் ஒன்று இருக்குது, அது நம்மளை செம்மையாக போட்டுரும். அதனால தான். ஓகே, உள்ளே போய் பார்த்துடலாம். நம்ம இன்னும் அந்த ரூமுக்கு போகலைன்னு நினைக்கிறேன். இதை எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம். காருக்கான தேவையான திங்ஸ் எல்லாத்தையும். பேட்ரி, அப்புறம் வந்து ஸ்பார்க் பிளக் இருக்குது, அப்புறம் ஃப்ரெஞ்ச் வேணும் நமக்கு. ஐயோ வந்துடுச்சுங்க. சரி ஓகே, நம்ம மேலே இருக்கிற ஸ்பார்க் பிளக்கையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுடலாம். ஏன்னா அது இங்கே தானே இருக்குது. ஸோ நம்ம தைரியமாக எடுத்துகிட்டு வந்து போட்டுடலாம். நமக்கு வந்து ஸ்பார்க் பிளக் கிடச்சிருக்கு, அப்புறம் கார் பேட்ரி கிடச்சிருக்கு, அப்புறம் இன்ஜின் பார்ட்டும் கிடச்சிருச்சு. இப்போது ஃப்ரெஞ்சும் கார் கீ வேணும். ஓகே, ஃப்ரெஞ்சும் கார் கீயும் வேணும். இது 2 இருந்ததுன்னா நம்ம வந்து கார் எஸ்கேப் பண்ணிடலாம். ஏன்னா கேஸ் லைன் இங்கே தான் அங்கே ஒன்று பக்கத்தில் இருந்தது. அந்த ஃபோட்டோ பிக்சர் மாதிரி இருக்கும் இல்லையா, அது பக்கத்தில் தான் இங்கே ஒன்று இருந்தது. ஸோ நமக்கு வேறு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே ஒன்றும் இல்லை, இங்கே ஏதாவது இருக்கும். இந்த ரூம்லேயும் ஒன்றும் இருக்காது, எப்பவும் போல் இல்லை நினச்சேன். ஓகே, க்ரோ கிட்ட என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் கைஸ். ஓகே, அந்த ரூம் அந்த பெப்பர் ஸ்ப்ரே இருக்கும் இல்லையா, அங்கே அது இருக்குது. இங்கே வேறு எதுவும் இல்லை. இந்த லாக்டு ரூமில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸ்பைடர் ரூமுக்கு தேவையான அந்த வுட் இருக்குது, வுட்டன் ஸ்டிக் மாதிரி ஒன்று. அது வந்து ஸ்பைடர் ரூமில் ஒரு லாக் மாதிரி இருக்கும், அங்கே போய் லிவர் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஸ்டிக் தான் அது. ஸோ ஒரே ஒரு திங்ஸ் கிடச்சிருக்கு நமக்கு ஸ்பைடர் ரூம் எஸ்கேப்க்கு. ஸோ லெட்ஸ் சர்ச் ஃபார் மோர் திங்ஸ். ஓகே, அது சத்தம் கேட்டு நம்ம போட்ட சத்தத்தில் வரதுக்குள்ளே நம்ம ஓடிடலாம் அங்கேருந்து.
இங்கே இங்கே நம்ம இன்னும் பார்க்கவே இல்லையா? பார்த்தோமே. இங்கே ஆல்ரெடி பார்த்துட்டோம் கைஸ். இதுக்குள்ளே போய் அந்த இன்னொரு ரூம் அதுக்குள்ளே பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஃபோட்டோ இருக்குது நமக்கு வந்து. இன்கேஸ் இந்த ஃபோட்டோலாம் வந்து ஒன்றா இது பண்ணி வச்சா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா 1 டே கொடுப்பாங்க. பட் அது நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. ஏன்னா இப்போ நம்ம செகண்ட் டேயில் தான் போயிட்டுருக்கோம். இருந்தாலும் தேவைப்பட்டுச்சுன்னா என்ன பண்ணுறது? அப்புறம் அதை வச்சுக்கிட்டே ரிஸ்க் எடுத்து நம்மளால் சர்ச் பண்ண முடியாதுல்ல. ஓகே, நம்ம போய் வச்சுட்டு வந்துடலாம். ஐயோ, இது பக்கத்தில் போனால் இந்த பக்கம் விழுந்துடும். வந்து சுற்றி போகலாம். ஐயோ, நம்ம இந்த சைடு போகணுங்க. ஓகே, இது அதில் வச்சிடலாம். வச்சாச்சு. நம்ம பக்கத்தில் போனால் அதுவே போய் வச்சுக்குது. நம்ம ஸ்பார்க்லுக்கையும் போய் எடுத்து வச்சிடலாங்க. அப்புறம் பேட்ரி எடுத்து வச்சாச்சா? பேட்ரி இன்னும் எடுத்து வைக்கலன்னு நினைக்கிறேன். அடுத்து வைக்கணும். அதையும் எடுத்து ஸ்பார்க்லுக்கு வச்சாச்சு. நெக்ஸ்ட் பேட்ரி. பேட்ரி எடுத்துகிட்டு ஓடிடலாம் டக்குன்னு. ஐயோ, வந்துடுச்சுங்க. அது சத்தம் கேட்டுகிட்டே இருக்கு. வந்துடுச்சு. ஹேய் கிராணி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னும் கொஞ்சம் வந்தால் நம்மளை போட்டுரும். ஐயோ, பயமாக இருக்குங்க. நம்ம உள்ளே போயிடலாம். வேறு ஏதாவது போய் சர்ச் பண்ணிகிட்ருக்கலாம் அத்தட்டிக்கும். ஏன்னா இப்போ அது இங்கே தானே இருக்குது. நம்ம மேலே போய் ஏதாவது போய் பார்க்கலாம். இதோ அந்த ஒரு ரூம் ஒன்று, சீக்ரெட் ரூம் மாதிரி ஒன்று இருக்கும்ல. சீக்ரெட் ரூம் இல்லை, இருந்தாலும் உள்ளே சின்னதாக ஒரு பட்டன் மாதிரி வச்சு இதோ இதை டச் பண்ணால் உள்ளே போகும்ல அந்த ரூம். ஓகே, வீல் கிராங்க் இருக்குங்க. வீல் கிராங்க் இதுவும் ஸ்பைடர் ரூம் எஸ்கேப்கானது தான். ஆனால் நமக்கு எஸ்கேப்க்கு இது தேவைப்படாது. பட் வந்து இன்னும் நிறையா ஸ்பைடர் ரூமில் வந்து ஒரு லாக் மாதிரி, ஐ மீன் ஒரு என்ன சொல்கிறது, மெட்டல் பிளாக் மாதிரி என்னமோ ஒன்று போட்டிருக்கோம். அதை அந்த இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த வீல் கிராங்க் தேவைப்படுதும். ஏன்னா இப்போது அது லாக் ஆகிருக்கிறதுனால நம்மளால் நிறைய திங்ஸை சர்ச் பண்ண முடியாது. பட் அதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டோன்னா நமக்கு வந்து சர்ச் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இன்னும் நமக்கு வந்து கார் கீ அப்புறம் ஃப்ரெஞ்ச் 2 கிடச்சிச்சின்னா நம்ம கார் எஸ்கேப் பண்ண முடியும். பட் நம்ம ஸ்பைடர் ரூம் எஸ்கேப் தான் பண்ணணும்னு ஒரு முடிவோடு இருக்கோம். நமக்கு அதான் வேணும். மேலே போகலாம். மேலே இங்கே ஒரு பிக்சர். இங்கே ஒன்றும் இல்லைங்க. வேறு என்னது? இங்கெல்லாம் நம்ம இன்னும் பார்க்கவே இல்லைங்க. என்னென்ன இருக்குன்னே பார்க்கலாம். ஒன்றும் இல்லை. இது வேறு அப்புறம் நம்ம ஓடுறப்போ நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். அதனால இது க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கலாம். இது என்னது? ஓகே, ஷார்ட் கன்னோட 3வது பார்ட் கிடச்சிருச்சு கைஸ். இது மட்டும் வச்சிட்டோன்னா நமக்கு அந்த கன் வந்து கிடச்சிரும். ஸோ ஓடிடலாம். நம்ம போய் வச்சுட்டு கன் எடுத்துகிட்டு வந்து கிராணியை சுடுறதா நம்மளோட ஃபஸ்ட் டாஸ்க். பட் nowadays I don't want to shoot Granny. I don't know why. எனக்கு கிராணியை பார்க்கையில் கொஞ்சம் பாவமாக இருக்குது. உங்களுக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பட் for self defense only I am shooting her. In other ways I don't want to hurt her. என்னன்னு தெரில. ஏன் ஒருவேளை டெய்லி இந்த கேம் விளையாடுறதுனாலையோ என்னன்னு தெரில, எனக்கு கிராணியை பார்த்தா எனக்கு பாவமாக இருக்குது. இப்போ வரும். அதை ஷூட் பண்ணிவிட்டு இவ்வளோ பேசிவிட்டு ஷூட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. ஷூட் பண்ணிட்டா நம்ம கொஞ்சம் தைரியமாக சர்ச் பண்ணலாம். அந்த 2 minutes 30 seconds வேஸ்ட்டாக இருக்கும். சாரிப்பா கிராணி. என்ன பண்ணுறது, நம்ம வந்து இப்போது நான்வெஜ்லாம் சாப்பிட்றது இல்லையா, அதெல்லாம் நிறையா கொலை பண்ணிட்டு தானே சாப்பிட்றோம். அந்த மாதிரி தான் நானும் நான்வெஜ் சாப்பிடுவேன். இருந்தாலும் எனக்கு அந்த என்ன சொல்கிறது, அதெல்லாம் ஃப்ளஷ் அதெல்லாம் பார்க்கையில எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். இருந்தாலும் டேஸ்ட்டாக இருக்குது, அதனால் நான் சாப்பிடுவேன். ஐயோ, கன் எடுத்துகிட்டு வந்து மேலே ஷூட் பண்ணணும் கைஸ். ஏன்னா நமக்கு அந்த இது தேவைப்படும். கன் எடுத்துகிட்டு வந்து மேலே அந்த
அது பேர் என்னது, ஸ்க்ரூ ட்ரைவர். அது எடுக்கணுன்னா இங்கே போய் ஷூட் பண்ணணும், அப்போ தான் நமக்கு அது கிடைக்கும். ஷூட். ஓகே, விழுந்துடுச்சு. ஆக்சுவலாக அந்த கன்று தான் நமக்கு தேவைன்னு கிடையாது கைஸ். நமக்கு வந்து அந்த வெப்பன் கீ மூலமாக ஒரு வெப்பன் கிடைக்கிது பார்த்தீங்களா, அதை வச்சு கூட நம்ம ஷூட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுவும் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, அதை வச்சு நான் எடுத்துக்கிட்டேன் லாஸ்ட் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணேன்னா என்னென்னு தெரில. பட் அந்த வீடியோவில் நான் அதை வச்சு இந்த இதை எடுத்தேன். ரஸ்டி பேட்லாக் கீ கிடச்சிருக்கு. இதுவும் உடன் கிடச்சிது. அப்புறம் நமக்கு இன்னும் வந்து செயின் கட்டர்ஸ் மட்டும் கிடச்சிதுன்னா நம்ம ஸ்பைடர் எஸ்கேப் பண்ணிடலாம், நம்ம உள்ளே போயிடலாம் ஸ்பைடர் ரூம்குள்ளே. ஆனால் நம்ம கீ இன்னும் மேலே போய் எடுக்கலை. கீ ஃபஸ்ட் போய் நம்ம எடுக்கணும், அந்த கிராணி எந்திரிக்கிறதுக்குள்ளே எடுக்கணும். கன்னை எடுத்துகிட்டு போயிடலாம், ஏன்னா அப்புறம் வந்துட்டானா என்ன பண்ணுறது. ஓகே, போகலாம். ஆமாம், அந்த ஸ்டிக்கு வந்து அந்த கீழே உள்ளே இருந்ததில்ல, நம்ம அதை இன்னும் எடுக்கவே இல்லை. அதை போய் ஷூட் பண்ணி எடுக்கணும். அந்த வாட்டருக்குள்ளே நம்ம உடன் ஸ்டிக் இதையும் ஷூட் பண்ணி எடுத்துடலாம் கைஸ். நம்ம ஸ்டிக் எடுத்தோமா இல்லையா, இன்னும் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன எல்லாம் மறந்து போகுது, என்ன பண்ணேன்னு எனக்கே தெரில. பட் இதை யூஸ் பண்ணி நம்ம அந்த பெப்பர் ஸ்ப்ரே ரூம் திறந்தால் ஏதாவது ஒன்று கிடைக்கும் நமக்கு. ஸோ அது மூலமாக நம்ம வந்து எஸ்கேப் ஆக முடியுது. ஓகே, செயின் கட்டர்ஸ் கிடச்சிருச்சு கைஸ். இதை தான் நம்ம சர்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். செயின் கட்டர்ஸ் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம போய், ஆனால் நமக்கு அந்த உடன் இது வேணும். அதுக்கு நமக்கு வந்து கன் தான் வேணும். கன் எடுத்துகிட்டு வந்து, ஐயோ கன் எங்கே வச்சேன், இதுக்குள்ளே தான். ஆமாம், கீழே போய் வச்சோம். சாரி, மறந்துட்டேன். ஓகே கைஸ், ஐயோ அது வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். சவுண்ட் கேட்குது. வந்துடுச்சு கைஸ், வந்துடுச்சு. ஓகே கைஸ், நம்ம வந்து இந்த வீடியோவை இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோட கண்டினியூட்டி நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நம்ம வந்து எஸ்கேப் ஆகிருப்போம். ஸ்பைடர் ரூம் எஸ்கேப் பண்ணியிருப்போம். ஐயோ வந்துடுச்சுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். டாட்டா பை பாய். உங்களுக்கு வந்து வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.